திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற 2 தனியார் ஆட்டோக்கள் விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்த 10 மாணவர்கள் முத்துப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். முத்துப்பேட்டையில் உள்ள தனியார் பள்ளிகளில் படிக்கும் உப்பூர் மற்றும் நாச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த மாணவர்களை தினமும் அழைத்து செல்லும் 2 தனியார் ஆட்டோக்கள் பள்ளி முடிந்த பிறகு வழக்கம் போல குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு திருத்துறைப்பூண்டி சாலையில் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று கொண்டிருந்தன. அப்போது ஆலங்காடு பைபாஸ் அருகே முன்னால் சென்ற ஆட்டோவில் இருந்த ஒரு மாணவரை இறக்கி விடுவதற்காக ஓட்டுநர் திடீரென வாகனத்தை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை எதிர்பாராத நிலையில் பின்னால் வந்த மற்றொரு ஆட்டோ முன்புற ஆட்டோ மீது மோதியது. இந்த விபத்தில் 2 ஆட்டோக்களும் கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்தன. அதில் பயணம் செய்த மாணவர்கள் பலர் காயமடைந்தனர். உடனடியாக அப்பகுதி மக்கள் மற்றும் மீட்பு குழுவினர் விரைந்து சென்று குழந்தைகளை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் பாதுகாப்பு நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் இந்த சம்பவம் எழுப்பியுள்ளது. போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.